ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளோட சுவையினி கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். பனீர் பீட்ரூட் லட்டு. தேவையான பொருட்கள். வியூவர்ஸ், நம்மளோட ஸ்வீட்டுக்கு இப்போ டெசிகேட்டட் கோகனட் பண்ணணும். ஸோ நான் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் நல்லா வந்துச்சு. அதனால் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சம் 2 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெறும் பேனில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். வியூவர்ஸ், இந்த அளவுக்கு தேங்காவை நல்லா மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது நம்ம வெறும் பேனில் போட்டு ஃப்ரை பண்ணால் நம்மளுக்கு டெசிகேட்டட் கோகனட் ரெடி ஆகிடும். பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஈரப்பதம் போனதும் நம்மளுக்கு தேவையான பதத்துக்கு வந்துடும். ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டுருங்க. தீயை விடாமல் பாருங்கள். பாருங்கள், நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கிடச்சிருச்சு. நல்லா ஈரப்பதெல்லாம் போய் சூப்பராக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்ரூட் 2 கப்பு துருவி வச்சுருக்கேன். 1 கப் சர்க்கரை, ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன், 1 கப் பால், 2 டீஸ்பூன் நெய், கொஞ்சம் முந்திரி திராட்சை. நம்ம லட்டு செய்கிறதுக்கு இப்போ ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்து நான் துருவி வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால், கொஞ்சமாக ஏலக்காய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. இன்றைக்கி ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி சுவையினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வியூவர்ஸ், ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நெய் விட்டுக்கலாம். முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி நல்லா கலர் வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். திராட்சை, நல்லா பொரிஞ்சிருச்சு. எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கிட்டு பீட்ரூட்டை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் தண்ணிலாம் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதில் இருக்க தண்ணியிலே நல்லா வெந்துடும். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பால் விட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டோம் இந்த நெய்யோடு சேர்ந்து. வியூவர்ஸ், பாருங்கள், நம்ம தண்ணிலாம் ஓரளவுக்கு வற்றி இப்படி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பால் ஊற்றிக்கலாம். நல்லா இது பால்லையே வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளோட பீட்ரூட் நல்லா வதங்கி வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. வியூவர்ஸ், பாருங்கள், நம்மளோட பீட்ரூட் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு சர்க்கரையோடு சேர்ந்து. இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இன்னும் நல்லா கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி வரட்டும். ஆக்சுவலாக இது இப்படியே முந்திரி போட்டு இறக்கிட்டோன்னா இது பீட்ரூட் அல்வா. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக பன்னீர் வச்சு லட்டு பண்ண போகிறோம். வியூவர்ஸ், பாருங்கள், நம்மளோட பீட்ரூட் எப்படி நல்லா திரண்டு வந்திருக்கு. செம்மையாக இருக்குது. ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். கொஞ்சமாக லெமன் விட்டுக்கோங்க. ஒரு 4 ட்ராப் விடுங்க. ஏன்னா அந்த சர்க்கரையோடு கலந்துருக்கிறதுனால இது இருக்காமல் இருக்கும். இப்போ முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம்.
வியூவர்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. செம்மையாக இருக்குது பார்க்கவே. நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம இதுக்கப்புறம் பன்னீர் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வியூவர்ஸ் இப்போ நம்ம வந்து பன்னீர் லட்டு ரெடி பண்ணலாம். கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி கலக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சுகரு கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாலும் சர்க்கரையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி இருக்கும். இது நல்லா திக்காகிற வரைக்கும் கலந்து எடுக்கணும். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அப்படியே கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. வியூவர்ஸ் பாருங்கள், பன்னீர் வந்து எந்த அளவுக்கு நல்லா லட்டு பிடிக்கிற அளவுக்கு நான் பார்த்து எடுத்துட்டேன். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்கலாம். வாங்க, ஃபஸ்ட் நம்ம பீட்ரூட்டை வந்து குட்டி குட்டியாக லட்டு மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக கையில் நெய் தடவிக்கோங்க. நல்லா நட்ஸோடு எடுத்து பண்ணுங்கள், அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரே சைஸில் பண்ணுங்கள், அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். வியூவர்ஸ் நம்மளோட பன்னீர் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே செய்யுங்க. கையில் வந்து நெய் தடவிட்டு பண்ணுங்க. நடுவில் வச்சு வச்சிடலாம். வியூவர்ஸ் பாருங்கள், நம்மளோட லட்டு ரெடி ஆகிடுச்சு. ஒரே ஒரு வேலை தான் இருக்குது. இப்போ லட்டு எடுத்து நம்மளோட இந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் போட்டு உருட்டி எடுத்துருங்க. முடிஞ்சிடுச்சு. எல்லா லட்டையும் இதே மாதிரி பண்ணி எடுத்துருங்க. நம்மளோட பன்னீர் பீட்ரூட் லட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக யம்மியாக ரெடியாகி இருக்குது. ரொம்ப ரொம்ப ரிச்சான ஒரு லட்டு நம்ம வீட்டிலையே தயார் பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். மீண்டும் இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். இனிதே சமைத்திடுவோம், இன்பமாய் பகிர்ந்திடுவோம். சுவையினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோட வீடியோஸை பாருங்கள். நன்றி, வணக்கம்.